இது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலியை சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா. ஆமாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல, சோகமா உட்காந்து எங்க பாப்பாவும் போனை பார்த்துட்டு இருந்துச்சு. நானும் அதுகிட்ட போயிட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது ஒண்ணு இல்ல ப்ரோ, பீரியட்ஸ் அப்ப ஏற்படுற வயிற்று வலியை குறைக்கிறதுக்காக யூடியூப்ல வீடியோ பாத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. நானும் கோவத்திலேயே பாப்பா தலையில ஒரு அடி அடிச்சுட்டு, என்னம்மா இப்படி பண்றேன், நான் ஊருக்கே வைத்தியம் சொல்றேன், உனக்காக ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் சொல்லி தர மாட்டேனா? சரிம்மா, இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, இது மாதிரி பீரியட்ஸ் அப்ப பெண்களுக்கு ஏற்படுற வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரி வாமா, அதை உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவை கூட்டி கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையானது நம்ம கிராமத்துல வேலி ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூ. உண்மையாலுமே இந்த சங்குப்பூ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது. குறிப்பா இந்த சங்குப்பூல டீ போட்டு குடிச்சாக்கா வெயில் காலத்துல ஏற்படுற உடல் சூடு குறையும். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த எங்க தாத்தா பாட்டிங்களா அந்த சங்குப்பூவை வச்சு மாதவிடாய் காலத்துல ஏற்படுற வயிற்று வலியை கூட சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சங்குப்பூவை செடியில இருந்து பறிச்சு எடுத்துன்னு கிளம்பிட்டோம். முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு இது மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்திக்கணும். தண்ணி நல்லா சூடேறதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த சங்குப்பூவை அதுல போட்டுடணும். தண்ணி நல்லா கொதிச்சு அந்த சங்குப்பூவோடைய சாயெல்லாம் தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து இது மாதிரி ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே சுத்தமான தேன் ஒரு ஸ்பூனை ஊத்தி நல்லா கலக்கலக்குன்னு கலக்கி அதை எடுத்து நானும் பாப்பாவுக்கு குடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். பாப்பாவும் அந்த சங்குப்பூ டீயை கையில வாங்கி பொறுமையா குடிக்க ஆரம்பிச்சுது. பாப்பா, நான் ஏன் அந்த சங்குப்பூவை வச்சு டீ போட்டு கொடுத்தேனாக்கா, உடல் சூடு ஏற்படும் போதுதான் உங்களுடைய கர்ப்ப பையும் சூடாகுது. அப்படி கர்ப்ப பை சூடா இருக்கிறதாலதான் மாதவிடாய் காலத்துல உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுது. அதனால இது மாதிரி சங்குப்பூவை பறிச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஒரு ஸ்பூன் தேனை ஊத்தி நல்லா கலக்கி குடிச்சுனாக்கா உன்னுடைய கர்ப்பப்பை சூடும் குறைஞ்சிடும், உனக்கு ஏற்பட்ட அந்த வயிற்று வலியும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். அதுவே இந்த சங்குப்பூட்டியில ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு விட்டாக்கா அதோடைய நிறமே ஆரஞ்சு கலர்ல மாறிடும். அதை எடுத்து யாருக்கெல்லாம் உடல் சூடு அதிகமா இருக்குதோ அவங்க எல்லாமே குடிச்சிங்கனாக்கா ஒரே நாள்ல அவங்களுடைய உடல் சூடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த சங்குப்பூல டீ போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.